நம்ம பார்க்க போறது நீங்க கேட்ட கேள்விக்கு தான் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நான் ஒரு 60 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் செட்டான 30 கொஸ்டின்ஸ் வந்து இப்ப பார்க்கலாம். அண்ட் தென் செகண்ட் செட்டை மேபி நாளைக்கு இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் நியூஸ் எப்படி இருக்கு என்ன இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாமா வேணாம்ன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இன்னைக்கு உங்களோட கேள்விக்கான ஆன்சர் உள்ள வந்து போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கா வந்து நீங்க கேட்டிருக்கிறது சிட்டி யூனியன் பேங்க் வந்து கேட்டிருக்காங்க நிறைய பேர். ஸோ சிட்டி யூனியன் பேங்கை பொறுத்தளவுல நல்ல பேங்க் தான், நல்லா தான் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி டிஎம்பி பேங்க் வந்து பாக்குறோமோ, ஒரு ரீஜன் பேங்க் வந்து எப்படி க்ரோ ஆயிட்டு வருதோ அதே மாதிரி தான் சிட்டி யூனியன் பேங்க்குமே க்ரோ ஆயிட்டு தான் வருது. பட் ஆனா அந்த கம்பெனில ஒரு இன்வெஸ்டரா இருக்க ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா கொடுக்குற மாதிரி வந்து இருக்கு. இப்ப இருக்கிற பிரைஸ்க்கு சிட்டி யூனியன் பேங்க் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா வந்து இருக்கு. கொஞ்சம் இறங்கட்டும், அந்த டைம்ல வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க டிஎம்பி பேங்கா இல்ல சிட்டி யூனியன் பேங்கா வரும்போது நமக்கு டிஎம்பி பேங்க் பெட்டரா வந்து இருக்கு. பட் ஆனா இங்க டிஎம்பி பேங்க் உள்ள இஷ்யூஸ் நிறைய வந்து இருக்கு. அந்த ப்ரொமோட்டர் சைட்ல இருக்க இஷ்யூஸ் வந்து இருக்கு. சிட்டி யூனியன் பேங்க் கொஞ்சம் கிளியரா தான் வந்து இருக்கு. பட் ஆனா என்ன, இந்த பிரைஸ்ல நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. ஒருவேளை புக் வேல்யூ கீழே வந்து போகுது அப்படின்னும் போது, இல்ல புக் வேல்யூ கிட்ட வருதுன்னும் போது அந்த டைம்ல நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். புக் வேல்யூவா இப்ப இருக்கிறது 134 ரூபாய் வந்து இருக்கு. ஸோ 150 ரூபாய் கிட்ட வந்தது அப்படின்னா கூட நம்ம இந்த பேங்கை என்ன இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணி பார்க்கலாம். ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பொறுத்த அளவுல இது ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்லயே வந்து கிடையாது. புக் வேல்யூ வந்து ஒரு 200 சில்லரை தான் வந்து இருக்கு. நம்ம 300 ரூபாயே வச்சா கூட இந்த ஸ்டாக் அட்லீஸ்ட் ஒரு 350 ரூபாய் கிட்ட வந்தாதான் நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். இப்ப இருக்கிற பிரைஸ்க்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான விலை வந்து போயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல இந்த ஷேரை கன்சிடர் பண்றதுன்றது கொஞ்சம் ரிஸ்கியான பெட்டா தான் வந்து இருக்கும். வேல்யூ இன்வெஸ்டிங் உள்ள இது வந்து வராது. ஸோ நம்ம இந்த வீடியோல மொத்தமா டிஸ்கஸ் பண்ண போறது எல்லாமே வேல்யூ இன்வெஸ்டிங் ஃபார்மெட்ல தான் வந்து இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஸ்டாக்கை சீப்பான விலையில வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிட்டு ஸோ அப்படியே லாங் டர்ம் ஹோல்ட் பண்றது தான் வேல்யூ இன்வெஸ்டிங்கா வந்து இருக்கு. மீதி இருக்கிற டைப் ஆஃப் இன்வெஸ்டிங்னா நம்ம க்ரோத் இன்வெஸ்டிங்லாம் வந்து பார்த்துட்டோம். மீதி இன்னும் மொமெண்டம் இன்வெஸ்டிங்லாம் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது அண்ட் தென் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து இருக்கிற பிரைஸ்லாம் ஜஸ்டிஃபை பண்றது எல்லாமே வேல்யூ இன்வெஸ்டிங் படி தான் வந்து ஜஸ்டிஃபை பண்ண போறோம். HDFC பேங்க், HDFC லைஃப், HDFC AMC அண்ட் தென் இங்க HDB ஃபினான்சியல் சர்வீசஸ் இந்த மாதிரி HDFC கிட்ட நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுல இந்த AMC கம்பெனியா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா அதர் லைஃப் இன்சூரன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த நாளில் எது வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் தென் இன்னொருத்தர் சூப்பரா வந்து கேட்டிருந்தாரு. இந்த 3 கம்பெனி, அதாவது இங்க HDFC பேங்கோட இங்க சப்சிடிஸ் மாதிரி இங்க ஆக்ட் ஆகிட்டு இருக்க இந்த 3 கம்பெனிஸ்க்கு நம்ம HDFC பேங்கை வந்து வாங்கிடலாமே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அது என்னவோ வந்து உண்மைதான். நீங்க HDFC லைஃபோ இல்ல HDFC AMCO இல்ல அப்படின்னா HDB ஃபினான்சியல் சர்வீஸ் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க இன்டெரக்டா நீங்க வந்து HDFC பேங்க் ஓன் பண்ணாலே அதுல ஒரு ஸ்டேக் ஹோல்டரா தான் வந்து இருப்பீங்க. என்ன ரீசனால அப்படின்னா 50% மேல மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர் இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த 3 HDFC செக்மெண்ட்ல இருக்க ஸ்டாக்ஸ்க்குமே இங்க HDFC பேங்க் தான் வந்து இருக்கு. ஸோ HDFC பேங்க் கரெக்டான விலையில வரும்போது அதை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 ஸ்டாக்ஸுமே நம்ம இன்டெரக்டா ஓன் பண்ண முடியும். ஸோ HDFC பேங்க் தான் கொஞ்சம் காஸ்ட்லியா வந்து இருக்கு. மீதி இருக்கிற எல்லாமே காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. ஸோ HDFC பேங்க் வரட்டும், இங்க சீப்பான பிரைஸ் வந்து வரட்டும், அந்த டைம்ல என்ன கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். LIC ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்தளவுல இப்ப இருக்க வேல்யூஷன் சைஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராகவே தான் வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் கம்மியா தான் வந்து இருக்கு. புக் வேல்யூ கீழே தான் வந்து பார்த்தோன்னா ட்ரேட் ஆகுது. பட் ஆனா இந்த கம்பெனில என்ன பிரச்சனை அப்படின்னா லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் வந்து வச்சிருக்காங்க. அதாவது இங்க ஹவுசிங் ஃபைனான்ஸ் கொடுக்கறதுக்கு திரும்ப அந்த அமௌண்ட்லாம் வந்து கேதர் பண்ணோம்ல, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் வந்திருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால இங்க பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா க்ரோ ஆகல. ஸோ இந்த கம்பெனி லாஸ்ட் 5 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் போயிருக்காது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே அதே ரேஞ்சில் தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இதுக்கான ரீசன் வந்து இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இது என்ன இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு வேல்யூஷன்ஸ் மட்டுமே நம்மளால பார்க்க முடியாது, பிசினஸ்மே க்ரோ ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகுது. அடுத்ததா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கம்பெனியை பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ இதுவுமே ஓவர் பிரைஸா உள்ள ஒரு கம்பெனியா தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனி ஒரு பப்ளிக் செக்டர் பேங்கா தான் இருக்கு. ஸோ இதனால இந்த கம்பெனி வந்து எப்படி என்லார்ஜ் ஆகி போவாங்க, எப்படி இந்த பிசினஸ் வந்து சோன்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனி நீங்க லாங் டர்ம் வந்து ஹோல்ட் பண்ண போறீங்க, கொஞ்ச நாளா வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பிரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இறங்கணும். ஏன்னா இப்போ 59 ரூபாய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 45 ரூபாய் கிட்ட இறங்குது அப்படின்னும் போது அந்த டைம்ல என்ன கன்சிடர் பண்ணி பாருங்க. இந்த டைம்ல ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. இது வந்து க்ரோ ஆகுமா என்ற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஃபெடரல் பேங்கா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கா, புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறவங்க எதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ இங்க புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரவங்க இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபெடரல் பேங்க் கொஞ்சம் ஓவர் பிரைஸா வந்து ஆயிடுச்சு. ஏற்கனவே இருக்க இன்வெஸ்டர்ஸ்மே இந்த ஃபெடரல் பேங்க் வச்சிருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வச்சிருந்தாலுமே சரி, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் மட்டும் தான் இப்போ கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. ஃபெடரல் பேங்க் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிரைஸா வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல இருந்துருவோம். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவை பத்தியும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இதுவுமே வேல்யூஷன் சைஸ் ஓகே தான். பட் ஆனா இந்த கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகுமான்ற கேள்வி வந்து இருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால நம்ம என்ன மாதிரி பொசிஷன் வந்து எடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதுவுமே க்ரோத் கன்சர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ க்ரோத் ஆகுமான்ற கேள்வினால நான் வந்து இதை கன்சிடர் பண்ணல. நீங்க PSU பேங்க்ஸ் கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா வேல்யூஷன் வைஸ் ஓகேவா தான் இருக்கு. நீங்க என்ன டிசைட் பண்ணி பாருங்க. ஜியோ ஃபைனான்ஸ் பத்தியுமே நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இதை பொறுத்தளவுல புக் வேல்யூ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகட்டும். ஏன்னா இதுவுமே ஒரு NBFC கம்பெனியா தான் வந்து இருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது புக் வேல்யூ தான் செக் பண்ணோம். ஸோ புக் வேல்யூ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வரட்டும், பிரைஸ் டு புக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகட்டும். 1.4 தான் இருக்கு.
பட் ஆனாலுமே கொஞ்சம் கம்மியாகட்டும், அந்த டைம்ல என்ன ஏதுன்னு கன்சிடர் பண்ணி பார்ப்போம். இப்ப இருக்கிற பிரைஸ் கொஞ்சம் ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. ஒருவேளை இந்த ஷேர் வந்து ஒரு 250 ரூபாய் கீழே இறங்குதுன்னும் போது இதை பத்தி டீடைலா ஒரு அனாலிசிஸ் மேக் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணலாமா வேணாம்னு சொல்லி டிசைட் பண்ணுவோம். வந்தனா ஸ்பூர்த்தி ஃபைனான்சியல் பத்தி எல்லாரும் கேட்டிருந்ததுக்கான வீடியோ வந்து வந்துருச்சு. அதே மாதிரியே ஃபியூஷன் ஃபைனான்ஸ் பத்தி கேட்டிருக்கீங்க. பட் இந்த கம்பெனி இப்போ ஓவர் பிரைஸா வந்து இருக்கு. ஒருவேளை இங்க வேல்யூஷன்ஸ் கம்மியா இருக்கும்போது அந்த டைம்ல நம்ம என்ன இதெல்லாம் வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு கொஞ்சம் ஓவர் பிரைஸா தான் இருக்கு ஃபியூஷன் ஃபைனான்ஸ் பொறுத்தளவுல. ஏஞ்சல் ஒன் அண்ட் தென் இங்க க்ரோல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த எம்டிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. நீங்க எந்த ஆப் யூஸ் பண்ணாலுமே எம்டிஎஃப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி பார்க்கலாமா, அது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சு. ஸோ அது என்ன இதெல்லாம் வந்து பார்த்தலாம். எம்டிஎஃப்ன்றது மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து ஐடிசி வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படின்னா நான் ஒரு 2000 ரூபாய் வந்து அங்கே எம்டிஎஃப்ல வந்து வாங்கிடலாம். அதாவது அந்த ஸ்டாக் வந்து வாங்கிடலாம். என்கிட்ட காசே இல்லாம கூட அந்த ஸ்டாக் வந்து என்னால் வாங்க முடியும். ஸோ எனக்காக அந்த எந்த ஆப் நான் யூஸ் பண்றேன்னா அந்த ஆப் வந்து கடன் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஞ்சல் ஒன் யூஸ் பண்ண அப்படின்னா ஏஞ்சல் ஒன் வந்து கடன் தருவாங்க. ஸோ இங்க அவங்க அமௌண்ட்டை வந்து தந்துருவாங்க. நம்ம அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்க போறோம். ஸோ இதை நம்மளால வித்ராலாம் வந்து பண்ணி எடுத்துட்டு போக முடியாது. நம்ம வித்ரா பண்ண போற டைம்ல நம்மள வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்க எம்டிஎஃப்ல எடுத்த ஒரு ரீசன்னால அதை வந்து எம்டிஎஃப் நம்ம அந்த அமௌண்ட் கடனாக தான் வந்து எடுத்திருக்கோம். அதை திரும்பி கட்டாம நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை விற்க முடியாது. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா எம்டிஎஃப்ன்றது நீங்க காசு கொடுத்து ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு உங்களுக்கு காசு இல்லை அப்படின்னா நீங்க எம்டிஎஃப் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டாக் வந்து வாங்கிக்கலாம். அந்த பிரைஸ்ல வந்து கரெக்டா இருக்கணும் போது அந்த பிரைஸ்ல வந்து வாங்கிக்கலாம். ஸோ திரும்ப பிரைஸ் வந்து அதிகமாகும் போது நீங்க விற்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த எம்டிஎஃப்ல நீங்க வாங்கல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 லட்ச ரூபா வாங்கிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது அந்த ஸ்டாக் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா செல் பண்ண முடியாது, அது உங்க அக்கௌண்ட்லேயே தான் வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் எம்டிஎஃப் வந்து ஆக்ட் ஆகும். ஒரு இன்வெஸ்டரா நீங்க போறீங்க அப்படின்னா எந்த ஸ்டாக்கா இருந்தாலுமே சரி அது கண்டிப்பா ஒரு நாள் அண்டர்வேல்யூல வரும். ஸோ அதனால நம்ம எம்டிஎஃப் பக்கம் போகாம இருக்குது அந்த பெஸ்ட். ஸோ இங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது. ஸோ அதுல கொஞ்சம் தெளிவா இருங்க. தங்கமயில் கம்பெனியை பொறுத்தளவுல ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. இந்த பிரைஸ்ல கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பிரைஸ் அதிகமா இருக்கு. டைட்டன் கம்பெனியை பொறுத்தளவுமே சேம் கான்செப்ட் தான். ஸோ இங்கேயுமே ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு லாஸ்ட் 1 இயரா பாத்தீங்க அப்படின்னா விழுந்துகிட்டே இருக்கும் டைட்டன் கம்பெனி. தங்கமயிலுமே கண்டிப்பா ஒரு நாள் வந்து விழும். ஏன் அப்படின்னா ஓவர் பிரைஸ் வந்து போயிட்டே இருக்கு. அந்த டைம்ல நம்ம என்ன இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணி பார்க்கலாம். சென்கோக்குமே அதே மாதிரி தான். அந்த நீங்க பிஎன் கட்கில் ஜுவல்லர்ஸ் கேட்டிருக்கீங்க, அதுக்குமே அதே மாதிரி தான். ஸோ இங்க எல்லாமே ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. இங்க நம்ம கன்சிடர் பண்ற மாதிரி ஸ்டேஜ்ல எது இருக்கும் அப்படின்னா இங்க பிசி ஜுவல்லர்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனா பிசி ஜுவல்லர்ஸ்ல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க பி வந்து 12 தான் வந்து இருக்கும். பட் ஆனா அந்த கம்பெனி கடன் வந்து குறைச்சிட்டே வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த பினான்சியல் 2026 குறைச்சிட்டு வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க, குறைச்சிட்டும் வராங்க. பட் ஆனா அந்த கம்பெனியோட பிசினஸ் வைஸ் வரும்போது இங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ் அளவுக்கோ இல்ல டைட்டன் அளவுக்கோ இல்ல சென்கோ கோல்டு அளவுக்கோ இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ்ல அந்த ப்ராஃபிட் ரெவன்யூ எல்லாம் வந்து மேக் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த கம்பெனி பக்கம் கொஞ்சம் போகாமலே இருப்போம். கடன்லாம் கட்டி முடிக்கிட்டோம். அந்த டைம்ல என்ன இதெல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம். 10 to 15 ரூபாய்க்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்பத்துல இருந்தோ. ஸோ அதனால வெயிட் பண்ணியா பாத்துக்கலாம். டாடா கோல்டை பத்தி எல்லாம் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இங்க நிப்பான் கோல்டுக்கும் டாடா கோல்டுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ டாடா கோல்டு பத்தில அதிகமா நம்ம தாராளமா அதை கன்சிடர் பண்ணிட்டே போகலாம். அது கோல்டு ETF தானே. ஸோ கோல்டு அப்படியே ட்ராக் பண்ண போகுது. நாட்கோ ஃபார்மா பத்தியுமே நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இந்த ஸ்டாக் இப்போ கன்சிடரபிள் ஸ்டேஜ் தான் வந்திருக்கு. ஸோ 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனி எப்படி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகும் அப்படின்ட்டு ஏற்கனவே இதுக்கான டீடைல்டு வீடியோ வந்து நான் டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்கேன். இந்த சேனல்லே அந்த வீடியோ வந்து இருக்கும். நிறைய பேர் நாட்கோ கம்பெனியோட டீடைல்டு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ரெட்டியோட வீடியோக்கு அப்புறம் கேட்டுருந்தீங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பண்ணதே நாட்கோக்கு தான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ செக் அவுட் வந்து பண்ணி பாருங்க. ஸோ இதுல அடுத்த கொஸ்டினா இருக்கிறது இங்க டாக்டர் ரெட்டி, சிப்லா அண்ட் தென் இங்க லூபின், ஜைடஸ்லாம் வந்து இருக்கு. இதுல எதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இங்க டாக்டர் ரெட்டி, சிப்லா, நாட்கோ மட்டுமே நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ ஜைடஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இங்க டீசென்டான ரேஞ்சில் தான் வந்து இருக்கு. ஸோ அதையுமே நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். மீதி இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு பெட்டரா வந்து இருக்கும். லூபினை பொறுத்தளவுல இதை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா அதை பத்தி ஸ்டடி போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்க வேல்யூஷன் சைஸ் கொஞ்சம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. ஸோ இந்த பிசினஸ் அண்ட் தென் இந்த ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்கேன். அக்கவுண்ட்ஸ் ட்ரக்ஸை பத்தி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த கம்பெனி இப்போ ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் என்ன அப்படின்னு சொல்லி நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஸோ இவங்க கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட்டா வந்து இங்க மெடிசன்ஸ் வந்து தயாரிச்சு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டாக்டர் ரெட்டி வந்து இதுதான் என்னோட பிராண்ட், இந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஏபிஐ வந்து யூஸ் பண்ணி எனக்கு எப்படி தயாரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் பல்கா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான மெடிசனை இவங்க தயாரிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல். ஸோ இவங்க வந்து இண்டிவிஜுவலா வந்து அந்த R&D எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க ஏற்கனவே எதனா ஒரு பிசினஸ் இருக்கு, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பல்கா தயாரிச்சு கொடுக்கணும் அப்படின்னா தயாரிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதான் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல். இப்போதைக்கு கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த பிசினஸ் மாடல் மேல எனக்கு கொஞ்சம் கேள்வி இருக்கிறதுனால நான் இந்த கம்பெனி பக்கம் போகாம இருக்கேன். பட் ஆனா இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் வைஸ் சாலிடா தான் வந்து இருக்காங்க. அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சாலிடா தான் வந்து இருக்கு. ஸோ நீங்க என்ன இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணி பாருங்க. கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ் பத்தி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நல்ல சவுண்ட்ஃபுல்லான பிசினஸ் தான். கடன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா எதுவும் கிடையாது. இங்க எல்லா மெட்ரிக்ஸுமே சூப்பரா தான் வந்து இருக்காங்க. இங்க பி வந்து ஒரு 25 தான் வந்து இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும். அந்த டைம்ல நம்ம டீடைல்டா என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணலாமா வேணாம்னு சொல்லி டிசைட் பண்ணுவோம். நீங்க ரொம்ப நாளா ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது இங்க கேப்லின் லெபார்டரிஸை ரொம்ப நாளா ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரைஸே ஓரளவுக்கு உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் நீங்க வந்து பார்த்தாகணும். இல்ல என்ன மாதிரி நீங்க புது இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கரெக்ஷன் வந்ததுன்னும் போது நம்ம உள்ள என்டர் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கொஸ்டினா பயோகானும் பிரமல் ஃபார்மாவும் வந்து இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியுமே ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. பி வந்து அதிகமா வந்து இருக்கு.
ஸோ இந்த பிரைஸ்க்கு ஜஸ்டிஃபை பண்ணாத ரீசனால இதுவுமே நம்ம பெட்டர் டு வெயிட்டா தான் வந்து இருக்கு, கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல இல்ல. அஜந்தா ஃபார்மாவை பொறுத்தவரையிலுமே இந்த பிரைஸ்ல கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்த்து டிசைட் பண்ணுவோம். ஹேட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த கம்பெனி கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா பி வந்து 60 இருந்து 70 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம அந்த பி வந்து 60 கொடுத்து வாங்குறதுக்கு பதில் நம்ம இதோட காம்படிஷன்ல இருக்க ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதோட வேல்யூஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆக்சன் அக்ரோவோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இங்க ஃபினான்ஷியல் வைஸ் வந்தோம் அப்படின்னா ஆக்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிசினஸ். அதுக்கடுத்து கம்பேரிட்டிவா இங்க ஹெரிடேஜ் ஃபுட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பிசினஸ் தான் வந்து இருக்காங்க. பிசினஸ் எக்ஸ்பென்ஷன்ஸை பொறுத்தவரை ஆக்சன் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசென்டா எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெரிடேஜ் ஃபுட்ஸை பொறுத்தவரை இன்னும் சதர்ன் ரீஜன்ல மட்டும் தான் இருக்காங்க, நார்த் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகணும். ஸோ அது ஒரு வேளை நடந்ததுன்னும் போது இதுல ஒரு இன்வெஸ்டர் இருக்கிறதுக்கு பெரிய பிளஸ் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்க ஒரு வேளை ஆக்சன் அக்ரோ தான் பாக்குறீங்க அப்படின்னா அதை விட உங்களுக்கு பெட்டரா இருக்கிறது ஹெரிடேஜ் ஃபுட்ஸா தான் வந்து இருக்கு இங்க வேல்யூஷன்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது. பட் ஆனா இது ஆக்சன் பிசினஸ் கூட இங்க டேரக்டா போட்டி போடுமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். இவங்க சதர்ன் ரீஜன்ல இருக்கிற ரீசனால அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆக்சனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்க பொறுமையா பார்த்து என்ன டிசைட் பண்ணுங்க. சம்பால் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல் லிமிடெட். ஸோ நீங்க ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி தான் ரொம்ப நாளா ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு கம்பெனி உள்ள வேணும், ஃபெர்டிலைசர் ஸ்டாக் ஏதோ ஒன்று உள்ள வேணும் அப்படின்னா போர்ட்ஃபோலியோல கண்டிப்பா இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இது பிரைஸ் வந்து ஜஸ்டிஃபை வந்து பண்ணுது, 10 தான் இருக்கு பின்றது, கொஞ்சம் பிரைஸ் வந்து ஜஸ்டிஃபை வந்து பண்ணுது. 52 வீக் லோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட பிசினஸ் பொறுத்தவரை சோன்ஃபுல்லா தான் வந்து இருக்கு, ஃபினான்ஷியல்ஸுமே சூப்பரா தான் வந்து இருக்கு. ஸோ எல்லா மெட்ரிக்ஸுமே நல்லா தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் பத்தி மட்டும் கொஞ்சம் நீங்க என்ன இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். பட் ஆனாலுமே பிசினஸ் சூப்பரா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி நீங்க ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ல ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டைம்ல இது பெட்டரா வந்து இருக்கும். என்னோட கான்செப்ட் பொறுத்தவரை ஃபெர்டிலைசர்ஸ் பக்கம் போகாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்ச புக்ஸ் எல்லாத்துலயும் அப்படி போட்டிருக்காங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல அது வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி மெயினா ஆனந்த் சாரோட புக்ல அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால நான் இந்த கம்பெனி பக்கம் போகல. பட் ஆனா வேல்யூஷன் சைஸ் சூப்பரா தான் வந்திருக்கு. நீங்க என்ன இதெல்லாம் டிசைட் பண்ணி பாருங்க. சாகலிட்டி லிமிடெட் இந்த கம்பெனியை பத்தி கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தவரை இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஐடி சர்வீசஸ் மாதிரி தான் இவங்களும் வந்து ஆக்ட் ஆவாங்க. இது ஒரு ஃபார்மா கம்பெனி மாதிரி ஆக்ட் ஆகாது. இங்க ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ஒரு ஐடி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு கம்பெனியா வந்து இருப்பாங்க. ஸோ இங்க யூஎஸ் தான் இவங்களோட பெரிய பிசினஸ் ஸ்ட்ரென்த். ஸோ இங்க யூஎஸ்ல இருக்க ஃபார்மா கம்பெனிஸ்க்கு இவங்க ஐடி சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் வைஸ் வரும்போது 30 தான் இருக்கு பி, ஓரளவுக்கு டீசெண்டா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனில இருக்க ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனி மேஜரா ரெவன்யூ ஜென்ரேட் பண்றது ஒரு 3 கிளைண்ட் கிட்ட இருந்தா ஜென்ரேட் பண்றாங்க. இந்த கம்பெனி 100 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுல 65 ரூபா டாப் 3 கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டுமே சம்பாதிக்கிறாங்க. அதை தாண்டி இந்த கம்பெனியோட 100 ரூபா பிசினஸ்மே இங்க யூஎஸ் கிளைண்ட்ஸ் கிட்ட நம்பியே மட்டும் தான் இருக்கு. ஸோ யூஎஸ் ஃபார்மா பிசினஸ் நம்பி தான் இவங்களோட 100 ரூபாவும் இருக்கு. அதுல மேஜரா 3 கம்பெனி நம்பி தான் இருக்காங்க, 3 கிளைண்ட் நம்பி தான் இருக்காங்க. ஸோ இதுல எதனா பிரச்சனை கிரியேட் ஆச்சுன்னும் போது இவங்க டைவர்சிஃபை பண்ணாத ரீசன்னால மேபி இந்த கம்பெனிக்கு பிரச்சனையா வந்து இருக்கலாம். இப்ப இருக்க வேல்யூஷன்ஸ்க்கு கொஞ்சம் வந்து ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. பட் ஆனாலுமே இந்த கம்பெனியோட பிசினஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன். ஸோ நீங்க என்ன டிசைட் பண்ணுங்க. நான் இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணல. கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த கம்பெனி பத்தியுமே நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. நீங்க ஒரு கெமிக்கல் கம்பெனில ஏதோ ஒன்று கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்ல ஏதோ ஒரு கம்பெனியை கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு பெட்டரா தான் வந்து இருக்கும். கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த கம்பெனி வந்து பெட்டரா தான் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கம்பெனில கடன் வந்து கிடையாது. ஸோ கெமிக்கல்ஸை பொறுத்தவரை இங்க அதிகமாக கடன் வாங்கி தான் நிறைய பேர் இந்த ஃபேக்டரி போடுறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா கெமிக்கல் காம்பனன்ட்ஸ்க்கான ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் அதிகமாக வந்து காசு தேவைப்படும். இந்த கம்பெனி கிட்ட கடன் வந்து இல்லாத ரீசனால கொஞ்சம் பெட்டரா வந்து மூவ் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி நிறைய குளோபல் கிளைண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இங்க டொமஸ்டிக் ரெவன்யூ வரும், அந்த இன்டர்நேஷனல் ரெவன்யூமே இந்த கம்பெனிக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. டிவிடெண்ட் ஈல்ட பொறுத்தளவுல நம்ம சம்பால் ஃபெர்டிலைசர்ஸா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா கிளீன் சயின்ஸா இருக்கட்டும், இது ரெண்டுத்திலுமே இந்த 2 கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டுமே சூப்பரா தான் வந்திருக்கு. ஸோ டிவிடெண்ட் இங்க வந்து இயர் ஆன் இயர் வந்து பர்ஃபெக்டா கொடுத்துட்டே வராங்க. பட் ஆனா இங்க சம்பால் ஃபெர்டிலைசர்ஸ்க்கும் இந்த கம்பெனிக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஃபெர்டிலைசர்ஸ், இது வந்து இங்க ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் உள்ள வரும். அதுலயுமே இங்க கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இன்னொரு இஷ்யூ வந்திருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் வந்து 25% ஆஃப் ஸ்டேக் வந்து இப்ப ரீசெண்டா வந்து வித்திருக்காங்க. இந்த வருஷம் தான் வந்து வித்திருக்காங்க. லாஸ்ட் 3 monthsல இது வந்து நடந்திருக்கு. 25% ஸ்டேக்கை எதுக்காக வித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இங்க மேனேஜ்மெண்ட் சைட்ல ஒரு காசு வந்து தேவைப்படுது, அதுக்காக வித்திருக்கதா சொல்றாங்க. அண்ட் தென் ஃபேமிலி எஸ்டேட்காகவும் இந்த ஸ்டேக் சேல் வந்து நடந்ததா வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி எக்ஸாக்டான ரீசன் வந்து இதுதான் வந்து இருக்கு. ஸோ இது இந்த கம்பெனி பிசினஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதான் தெரியல. ஏன் அப்படின்னா ப்ரொமோட்டர் குரூப் இந்த ஸ்டேக் வந்து வித்துட்டு ஸோ இந்த பிசினஸ் உள்ள மேனேஜ்மெண்ட் உள்ளலாம் போகும்போது இது என்ன மாதிரியான இஷ்யூ கிரியேட் பண்ணும் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியா தான் வந்து இருக்கு. ஸோ இது இந்த கம்பெனில உள்ள ஒரு நெகட்டிவ் கன்சர்னா வந்திருக்கு. அதர்வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மேஜரான நெகட்டிவ் கன்சர்ன் வந்து எதுவும் இல்ல, பாசிட்டிவான ரீசன்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா இது எல்லாமே இருக்கு அப்படின்றத நோட்டீஸ் பண்ணிட்டு நீங்க என்ன இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுங்க. ஸோ ஓவராலா நீங்க நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துருப்போம். செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ வந்து நம்ம மேபி நெக்ஸ்ட் வீக்கா இல்ல அப்படின்னா மண்டேவா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து என்ன எல்லாம் டிசைட் பண்ணலாம் இங்க மார்க்கெட் நியூஸை பார்த்து. இல்ல உங்களுக்கு இந்த மந்தோட ஸ்டாக்ஸ் டு கன்சிடர் வந்து வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு மண்டே அன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நமக்கு இந்த மந்தோட பர்ச்சேசிங்க்கு சூப்பரா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். சரி, ஓகே, இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கு. நான் சொன்ன ஸ்டாக்ஸ் தான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ இங்க இந்த ஸ்டாக்லாம் கன்சிடர் பண்ண வேணாம்னு சொன்னா கூட நீங்க உங்களுக்கான ரிசர்ச் வந்து பண்ணி பாருங்க. ஸோ அதுல இது ஒருவேளை இது பெட்டரா இருந்துச்சு அப்படின்னா அந்த டிசிஷனே வந்து எடுங்க. நான் வேல்யூ இன்வெஸ்டிங் மெட்ரிக்ஸ்ல நான் வந்து இது ஃபுல்லா சொன்னேன்.
ஸோ உங்களோட மெட்ரிக்ஸ்ல இது வந்து கன்சிடரபிள் ஸ்டேஜில் இருந்துச்சு, இல்லை பை பண்ண போறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து பை பண்ணலாம். ஸோ அது எல்லாமே உங்களோட டிசிஷனாக தான் வந்து இருக்கு. சரி, ஓகே, பார்த்து என்னெல்லாம் டிசைட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். பாய்.